இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் 20/5/2026 அன்று வெளியிடப்பட்டது. தற்பொழுது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணாக்கர்கள் மற்றும் தேர்வு எழுதாத மாணாக்கர்களுக்கு தனி தேர்வு எழுதுவதற்கு அரசு தேர்வுகள் இயக்ககம் வாய்ப்பு வழங்குகின்றது. தனி தேர்வர்களுக்கான தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு கால அட்டவணையை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்கள் மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு தனி தேர்வு நடத்துவது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் தேர்வு கால அட்டவணை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு கால அட்டவணையை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வு குறித்த அறிவிப்புகள், தேர்வு கால அட்டவணை, தேர்வு முடிவுகள் போன்ற அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல SSLC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி SSLC எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. SSLC சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஜூலை 2026 டைம் டேபிள் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த டைம் டேபிள். 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கான தேர்வு கால அட்டவணை, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, SSLC examination July 2026 supplementary examination timetable. Examination commence at 10 AM, end at 1:15 PM. 10 AM to 10:10 AM reading the question paper. 10:10 AM to 10:15 AM verification of particulars by the candidate. 10:15 AM to 1:15 PM duration of the examination. அடுத்ததாக தேர்வு தொடங்கும் தேதி, நாள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டேட், டே, சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. 8/7/2026 புதன்கிழமை அன்று பார்ட் 1 தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். 9/7/2026 வியாழக்கிழமை பார்ட் 2 ஆங்கிலம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பார்ட் 3 மேத்தமெட்டிக்ஸ். 13/7/2026 திங்கட்கிழமை பார்ட் 3 சயின்ஸ். 14/7/2026 செவ்வாய்க்கிழமை சோசியல் சயின்ஸ். 15/7/2026 புதன்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜ். இவ்வாறு இந்த தனி தேர்வர்களுக்கான தேர்வு கால அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. 8/7/2026 முதல் 15/7/2026 வரை 10ஆம் வகுப்புக்கான தனி தேர்வு நடைபெற உள்ளது. ஆகவே தேர்வு எழுதாத மாணவர்கள், தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தனி தேர்வு எழுத தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையதளத்திலிருந்து உங்களுக்கான தேர்வு கால அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.